ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அன்பு மஞ்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கடலை விட அதிகமான ஒரு கடைனே சொல்லலாம். அந்த ஒரு ஷாப்புக்கு தான் ரிவ்யூ வந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ம ஆஸ் யூஷுவல் தோசைக்கல் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம். ஆல்மோஸ்ட் தோசைக்கல்லும் ஒரு கடாயும் வாங்கியிருந்தோம். வாங்க இந்த இட்லி குண்டான ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. இது கடையா என்னன்னே எனக்கே புரியலைங்க. கால் வைக்க கூட இடம் இல்லைங்க. அந்த அளவுக்கு பாத்திரங்களை அப்படியே அள்ளி குவிச்சு வச்சிருக்காங்க. இல்லைங்க கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையான கடை. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. இங்கே பாருங்களேன், எக்கச்சக்கமா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கொஞ்சம் இல்லை. இங்கே பாருங்க எக்கச்சக்கமா. இந்த நடுவில் இந்த பாதை மட்டும்தாங்க நடக்கிறதுக்கு வழியே. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம்ல தாங்க இருக்குது. காஞ்சிபுரம்ல நேர் தேரடிக்கு ஆப்போசிட்லயே ரங்கசாமி பாத்திர கடை அப்படின்னு தாங்க இருக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே அப்படி இந்த கரண்டி எல்லாம் பாருங்களேன், அப்படியே அள்ளி குவிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இவ்வளோதாங்க இடமே நடக்கிறதுக்கு. கடைக்கு முன்னாடியே வந்து சில்வர் பாத்திரங்கள். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பித்தளை பாத்திரங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பாத்திரங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் பாதி விலைக்கு அந்த சில்வரோட அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்து நம்ம அதை வந்து நம்ம அங்கேயே பாத்திரமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தாத்தா ஓடி போய் இட்லி குண்டா எங்களுக்கு எடுத்து காமிச்சாரு, கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. மொத்தம் இங்கே பாருங்கள், இது வந்து 18 இட்லி. இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, 18 இட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் சொன்னாங்க. கண்டிப்பா வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற அந்த மூடி எல்லாமே அக்கா செக் பண்ணி வாங்கினாங்க. ஏன்னா எப்பவுமே சில்வர்ல நீங்க இந்த இட்லி பாத்திரம் வாங்கும் போது இந்த மூடி கரெக்டா இருக்கான்னு பாக்கணுமா. ஏன் அப்படின்னா இந்த மேல் தட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்ல வந்து சரியா உட்காராம டக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குமாமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தட்டு வந்து இந்த இட்லி பாத்திரம் கரெக்டா இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2-3 ஷாப்ல பார்த்துருந்தோம். சரியா அங்க வந்து உட்காரல. இதுல பாருங்க ரொம்ப கரெக்டா இருக்கு. அவங்க அதான் வச்சு காமிச்சிருந்தாங்க. மொத்தம் பாருங்க 18 இட்லி 800 ரூபாய்க்கு தராங்க. இட்லினா இட்லி இல்லை, இட்லி பாத்திரங்க, சில்வர் பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம். இங்கே பாருங்க இது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நமக்கு முன்னாடி போகணும். இங்கே பாருங்க இது எல்லாமே பழைய எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்கே கலாய் பூசுறதுக்கும் இங்கே ஒரு சிலர் கொடுப்பாங்க. அதாவது பழைய பாத்திரங்கள் ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம புது பாத்திரமா கலாய் பூசியும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க பொருட்கள் பார்க்குறதுக்கே. பொருட்கள் பார்க்குற கிலோ கணக்கில் தாங்க இங்கேயுமே கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 1 கிலோ சில்வராக இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கிலோ கணக்கில் தான் இங்கேயுமே கொடுத்துட்ருக்காங்க. காலை வைக்கவே இடம் இல்லைங்க. அதுவும் இந்த நம்ம கல்யாண நாட்கள், இந்த முகூர்த்த நாட்கள்லாம் வந்துட்டாலே கல்யாண சீர்வரிசை அப்படியே இங்கே ஹோல்சேலில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, டிஃபன் பாக்ஸு, பிளேட்டு, இந்த மாதிரி அது எல்லாமே இங்கே அப்படியே 12 12 வச்சுருக்காங்க. நம்ம வந்தாலே அப்படியே வாரி அள்ளிக்கிட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு பாத்திரங்கள் அப்படியே குவிச்சு வச்சுருக்கோம். நம்மளால தேடி எடுக்கணுங்க. அந்த அளவுக்கு பாத்திரங்கள். இவ்வளோதான் இங்கே நடக்கிறதுக்கு இடமே. ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நியர்பை காஞ்சிபுரம்ல இருக்கீங்க அப்படின்னா நேர் திரடிக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம இந்த கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிண்ணங்கள்லாம் பாருங்கள், இதுதான் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய இந்த கிண்ணங்கள், இந்த மாதிரி கப்பு எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ஷாப்போட ரிவ்யூ நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். அது என்ன ஷாப் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். மறக்காம இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. 1 கிலோ எவ்வளோ அப்படிங்கிறதையுமே, உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ பாத்திரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே மறக்காம சொல்லுங்க. கடைசியாக நம்ம பாருங்க கடையோட ஃபுல் இதுதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.